என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்கள் உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்திலே காத்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் அதிகமாய் தேவனோடு கூட இன்னும் நெருங்க, இன்னும் ஆண்டவருக்குள்ளாக நம்மை பலப்படுத்திக் கொள்ள, பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, நாம் இன்னும் கிறிஸ்துவின் சுபாவங்களால இந்த உபவாச நாட்களை நம்ம அதிகமாய் நிரப்பப்பட ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. உபவாச ஜபங்களில் நாம் அதிகமாக எனக்கு அதைத்தாரும் இதைத்தாரும் என்று கேட்பதை விட உம்மை போல என்னை மாற்றும் என்று ஆவிக்குரிய காரியங்களில் அதிக கவனம் செலுத்துவோம். ஆவிக்குரிய காரியங்களை அதிகமாக நாம் ஈடுபடுத்தி கொள்வோம். இன்னும் அதிகமாக இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் காத்திருந்து பலப்படுவதற்கான நாட்களாக இந்த நாள் மாறட்டும். பிரியமானவர்களே, நீங்கள் வீணான வார்த்தைகளோ, வீணான ஒரு இடத்துக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அல்லது மொபைலை சும்மா ஸ்க்ரால் பண்ணுறது, அல்லது உட்காந்து நான் ரீல்ஸ் பார்க்குறேன், இல்லை கொஞ்ச நேரம் நாடகம் பார்க்குறேன், டிவி பார்க்குறேன், எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த நாட்களில் நம்ம அதிகமாக தேவனோடு இருப்போம். இந்த 21 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். எனவே சில பழக்க வழக்கங்கள், சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் சரிப்படுத்தணும்னா 21 நாள் நீங்கள் பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது வழக்கமாகவே மாறிவிடும். எனவே கவனமாய் இந்த நாட்களை செயல்படுத்த தேவன் கிருபை பாராட்டுவாராக. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 136 சங்கீதத்தின் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 136:13. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எந்த சிவந்த சமுத்திரத்தையும், ஐயோ நான் எகிப்தை விட்டு இப்பதான் வெளியே வந்தேன், நிம்மதி பெருமூச்சு விட்டு நான் வெளியே வந்தேன், ஆண்டவர் கிருபையினால நான் வெளியே வந்துட்டேன், எனக்கு ஆண்டவர் இத்தனை வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து என்னை வெளியே கொண்டாந்துட்டான்னு சந்தோஷமா வெளியே வந்தா, அங்கே சிவந்த சமுத்திரம் நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது, மேற்கொண்டு போக விட மாட்டேங்குது. ஏன் ஆண்டவரே இப்பதான ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தேன், ஏன் சாமி எனக்கு இப்படி இன்னொரு பிரச்சனை, ஏன் எனக்கு இன்னொரு வேதனை, இந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்க முடியுமா? பார்வைக்கு கடக்க முடியாது. பார்வைக்கு அது நம்மளை அமிழ்த்தி விடும். பார்வைக்கு அது நம்முடைய வாழ்க்கை அழித்து போடும். பார்வைக்கு அதிலிருந்து தப்பிக்கிறதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் வாழ்க்கையில நன்மையை செய்ய போகிறார். நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் கால்நடையாய் அழைத்து வந்தவர் உங்களை ஆண்டவர் விற்றுவாரா? நம்மளை ஆண்டவர் விற்றுவாரா? 136 சங்கீதம் 15வது வசனத்துல, பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்மை கடக்க பண்ணினவர் பார்வோனையும் அவன் சேனையையும் அமிழ்த்தி போட்டார். பிரியமானவர்களே, நம்மை அந்த சிவந்த சமுத்திரத்திலே கடந்து வர செய்தவர் பார்வோனையும் அவன் சேனையும் அதே சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு மேலே எப்படி இந்த சிவந்த சமுத்திரத்தை கடப்போம் அப்படின்னு நீங்கள் பயந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறார். சிவந்த சமுத்திரத்தை கடப்பீர்கள். இந்த ஃபாஸ்டிங் டேஸில் சிவந்த சமுத்திரத்தை நீங்கள் கடப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, ஆமென் நான் விசுவாசிக்கிறேன்னு நீங்கள் எழுதுங்க. காரணம், நீங்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, சில நேரம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஏன் இதை அனுமதிக்கிறார் நமக்கு தெரியாது. ஏன் ஆண்டவரின் கேள்வியோடு இருக்கிறீங்களா? பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 29வது வசனத்தில் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். தேவன் உலர்ந்த தரை வழியாய் நாம் எப்படி நடந்து போவோமோ அப்படி நம்மை நடக்க பண்ணுவார். நம்மை துரத்தி கொண்டிருக்கிற, பல ஆண்டுகளாக உங்கள் வாழ்க்கையோடு போராடுகிற, உங்களை துரத்தி கொண்டிருக்கிற சில அடிமைத்தனம், சில பாவங்கள், சில சாபங்கள், சில ஜெனரேஷன் கர்சஸ், உங்கள் லைஃபோட போராடிட்டு இருக்கிற கடந்த காலத்தினுடைய சில போராட்டங்கள், உங்கள் வாழ்க்கையை துரத்தி கொண்டிருக்கிற அந்த காரியங்கள், இதிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையும் ஜெயத்தையும் ஆண்டவர் தருவாராக. ஆண்டவர் இந்த நாட்கள் அவைகளை அந்த சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்த்து போட்டு நம்மை ஆண்டவர் ஜெயமுள்ளவர்களாக மாற்றுவாராக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் ஏன் இந்த சிவந்த சமுத்திரத்தை நமக்கு அனுமதித்தார், ஏன் கர்த்தர் இந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக நம்மளை கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம பல நேரங்களில் நம்ம தெரியாமல் போராடிட்டு இருக்கிறோம்ல, கேள்வி கேட்குறோம், சோர்ந்து போயிடுறோம்ல. ஆனால் வேதத்தில் அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. நான் வேதத்தில் யாத்திராகமும் 13வது அதிகாரத்துக்கு நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 13ஆம் அதிகாரம் 17வது 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
யாத்ராகமும் 13, 17, 18. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். ஏன் ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை நமக்கு முன்னால வைத்தார் என்றால், முதலாவது இங்க வாசிக்கிறோம், ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து போவார்கள். நீங்க மனம் அடிந்திடக்கூடாது. யுத்தம், உங்களுக்கு ஒரு பெரிய யுத்தம் வரப்போகிறது, அதில் காப்பாற்றுவதற்காக தான் சிவந்த சமுத்திரத்துக்கிட்ட கொண்டாந்து நிறுத்தினார். ஏன் சிவந்த சமுத்திரம் நினைக்கிறீங்கல்ல, இதுல இல்லைன்னா, இந்த சிவந்த சமுத்திரத்துக்கு பக்கத்துல இல்லைன்னா இங்க யுத்தத்தை பார்த்து மனம் அடிந்து போவீங்க. அதனால தான் கர்த்தர் உங்களை யுத்தத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக இங்கே கர்த்தர் கொண்டாந்து வச்சிருக்கிறார். கொஞ்ச காலத்துக்கு தேவன் யுத்தத்தையே அனுமதிக்கல, தெரியுமா? நீங்க கவனிச்சு பாருங்களேன், அவங்க வெளியே வந்த உடனே ஒரு யுத்தத்தை பார்த்துட்டா மனம் அடிந்து போவார்கள். எனவேதான் அவங்க விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்தி விட்டு தான் அமலேக்கரோடு கூட மோத வைக்கிறார். அது கூட அது ஆண்டவரே அந்த சண்டையை பார்த்துக்கிட்டாரு. இவங்களை ரொம்ப ரிஸ்க் எடுக்க விடலை. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இதை கேட்டுட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட சிவந்த சமுத்திரத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தினதற்கு காரணம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மனம் அடிந்து போகக்கூடாது. அப்படின்னா முறுமுறுக்க போறீங்களா, ஸ்தோத்திரம் பண்ண போறீங்களா? நீங்கள் மனம் அடிஞ்சிடக்கூடாதுன்னு கர்த்தருக்கு எவ்வளோ அக்கறை இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் மனம் அடிந்திடக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்பினார். ரெண்டாவது பாருங்களேன், எகிப்திற்கு திரும்புவார்கள். நீங்கள் மறுபடியும் போதுண்டா எகிப்துக்கு போயிடலான்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் செங்கடலை உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்தார். அப்படின்னா நீங்கள் பின்வாங்குவது அவருடைய சித்தம் இல்லை, நீங்கள் பின்வாங்கிடக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இதை அனுமதித்தார். அப்படின்னா நம்ம எவ்வளவு கர்த்தரை நம்ம துதிக்கணும். சில நேரம் சுற்றி, ஏன் ஆண்டவரே ஷார்ட்கட்டை விட்டுட்டீங்க, இவ்வளோ சுத்த விட்டுட்டீங்க, நாங்கள் கொஞ்சம் அவங்க வேணா பிடிச்சி உள்ளே போயிருக்கலாம், யாருக்காலையாவது விழுந்து நான் மேலே வந்திருப்பேன்ல, ஏன் ஆண்டவரே எனக்கு அதெல்லாம் தடுத்தீங்கன்னு கேட்குறீங்களா? ஒருவேளை உங்களை முறைப்படி நடத்துகிறார். இன்னைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் நீங்கள் மனம் அடிஞ்சிடக்கூடாது, மறுபடியும் திரும்பிடக்கூடாது, நீங்கள் முறைப்படி நடக்கணும், இதெல்லாம் விரும்பி தான் செங்கடல் பக்கத்தில் கொண்டாந்து கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால அவர் நமக்கு நல்லது செய்திருக்கிறார். கர்த்தரை நேசிக்கிற, அன்பு கூறுகிற யாவருக்கும் எல்லாம் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. எனவே உங்கள் வாழ்க்கையில் நடந்தது நன்மைக்கு தான், சோர்ந்து போகாதீங்க. செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதே செங்கடல்ல தரைவழியாய் நடக்க பண்ணினார் நம்மை. ஆனால் பார்வோனியும் அவன் சேனையும் கர்த்தர் அதே செங்கடலே கவிழ்த்து போட்டார். இந்த தேவன் இன்னைக்கும் நம்மோடு கூட இடைப்படுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக எபிரேயர் 11:29 குறித்து கொள்ளுங்கள். எபிரேயர் 11:29. கர்த்தர் தாமே உங்களை இந்த செங்கடலின் முன்னால நின்று ஆண்டவர் அக்கறைக்கு கொண்டு செல்வார், செங்கடல் பிரிப்பார், செங்கடல் வழியாய் கடந்து போவோம், அதை ஜெயிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் ஏன் செங்கடல்னு நாங்கள் ரொம்ப சோர்ந்து போனோம், ஏன் ஆண்டவரேன்னு கேள்வி கேட்டோம். இந்த செங்கடலுக்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் மனம் அடைந்திடக்கூடாது, மறுபடியும் எகிப்துக்கு திரும்பிடக்கூடாது. நாங்கள் ஆண்டவரே சரியான நேர் வழியாய் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக முறைப்படி எங்களை நடத்துகிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை கர்த்தர் எவ்வளவு கண்ணும் கருத்துமாய் நடத்துகிறீர். இந்த செங்கடல் எங்களுக்கு முன்பாக நிற்கிற இந்த செங்கடலுக்காக நன்றி. எங்களுக்கு ஒன்று தெரியும், இந்த செங்கடலை பிளக்கிறவர் எங்களுக்கு முன் செல்லுகிறீர். இந்த செங்கடலை பிரித்து எங்களை தரைவழியாய் நடந்து போக பண்ணுவது போல நடந்து போக பண்ண போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய கிருபை தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். இந்த உபவாச நாட்கள் மிகுந்த பயனுள்ளதாய் மாறட்டும், தொடர்ந்து நடத்தும், மகிமைப்படும். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.